எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் அதாவது இந்த வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் திருவிழான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த திருவிழாவோட 2வது நாள். அது வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த செகண்ட் டே தான் வந்து ஃபுல் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். காலையில் ஒரு 4:30 இருக்குங்க, எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டு வாசு தொளிச்சு கோலம் போடலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த திருவிழா மாரியம்மனுக்கு மட்டும் கிடையாதுங்க. கோயிலே பார்த்தீங்கன்னா 3 சாமியும் இருக்கும், ஈஸ்வரன், சவுண்டம்மன், மாரியம்மன்ட்டு. ஸோ மாரியம்மன் சவுண்டம்மன் 2 பேர்த்துக்குமே சிறப்பாக வந்து செய்வாங்க. மோஸ்ட்லி சவுண்டம்மனுக்கு ராகு தீபம் எடுக்கிறது, சப்பரம் எடுக்கிறதுன்னு சிறப்பான வழிபாடுகள் நடக்கும். மாரியம்மனுக்கு கம்பன் போடுவாங்க. ஸோ இது வந்து மண்டே அன்னைக்கே கம்பம் போட்டாச்சு, டியூஸ்டே அன்னைக்கே கம்பம் போட்டாச்சு. அந்த வீடியோ கூட ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அன்னைக்கு ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைங்க, கம்பம் மட்டும் போட்டிருப்பாங்க, பூஜைக்கு கொடுப்பாங்க. ஸோ கம்பத்துக்கு கொண்டு போய் தண்ணி ஊற்றிட்டு வர வேண்டியது தான். ஆனால் இந்த செகண்ட் டே தான் பார்த்தீங்க அப்படின்னா மாவிளக்கு எடுக்கிறது, பூவோடு எடுக்கிறது, அழகு குத்தி வர்றதுன்னு சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல். நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு வந்து நிறைய சப்போர்ட்டாக இருக்கும். அப்படியே புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் 4:30க்கு எந்திரிச்சாலுமே இன்றைக்கி ஃபுல் டேவுமே பார்த்திங்கன்னா பிஸியாகவே தான் இருக்கும். ஏன்னா மார்னிங் வந்து இந்த இதெல்லாம் பூவோடு எடுத்து வர்றதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நடக்கும். ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா ராகு தீபம் வரும். அதுக்கு எங்கள் அழகு வீரர்கள் சூப்பராக கத்தி போட்டு, அதாவது கத்தி போடுறத தான் வந்து அழகு போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ செம்மையாக போட்டுட்டு அழகாக டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. அது வந்து எங்கள் பசங்களோட ஸ்பெஷல் டேலண்ட் அண்ட் யுனிக் ஸ்டைல்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா அந்தளவு எஃபோர்ட் போட்டு ரொம்ப அழகாக செய்வாங்க பசங்க. தப்பாக நினச்சிக்க வேண்டாம், எங்கள் பசங்களை நான் பெருமையாக சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்தளவு 1 மாதமாக எஃபோர்ட் போட்டு டே அண்ட் நைட்டுமே வந்து ரொம்ப கண்முழிச்சு எஃபோர்ட் போட்டு செய்வாங்க. டான்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி கத்தி, அதாவது அழகு போடுறப்பவும் பார்த்திங்கன்னா நிறைய புண்கள் கூட ஆகும். ஆனால் அதையெல்லாம் எதையும் பாதர் பண்ணாமல் குழந்தைங்க ரொம்ப அழகாக செய்வாங்க. ஸோ அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி சொன்னேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஓகே, அது இருக்கட்டுங்க. என்னோடய கோலம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்துட்டு உளுந்தங்கஞ்சி தான் செஞ்சு குடிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கம்பத்துக்கு தண்ணி ஊற்ற வந்தாச்சு. இன்றைக்கி டே ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா டைட் ஷெட்யூலாக தான் இருக்கும். ஆனாலும் செம்ம ஜாலியாக இருக்குங்க. ஒவ்வொரு விஷயமும் அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ கம்பத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் கடன்னு ரெடி பண்ணி சாப்பிட்டு பச்சை மாவு ரெடி பண்ணி மாவிளக்கு போடணும், பூஜைக்கு கொடுக்கணும். ஏன்னா மார்னிங்கே பூஜைக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் கூட்டம் இல்லாமல் இருக்கும். பூவோடு வந்ததுக்கப்புறம் பூஜைக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரஷ் ஆகிடும். ஏன்னா கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இல்லை, ரொம்ப சின்ன கோயில் அப்படிங்கிறதுனால ஸ்பேஸ் பத்தாது. அதனால் எல்லோரும் ஒரே டைமில் மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது இல்லைங்க. அவங்கவுங்க டைமுக்கும் கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி வந்துட்டு போய்க்குவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா காலையிலேயே இட்லியும் கருணக்கிழங்கு குழம்பும் தான் வச்சாச்சு. கருணக்கிழங்கு குழம்பு காலையிலேயே வச்சுட்டோன்னா மதியம் வந்து நம்ம ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுக்கலாம். அப்போ வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. அதாவது பூஜைக்கு கொடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் பூவோடெல்லாம் வரும் இல்லையா, அதை பார்க்குறதுக்காக போகணும். ஸோ அதனால் டைமே கிடையாது மறுபடியும் குக் பண்ணுறதுக்கு. அதனால் காலையிலேயே குழம்பு வச்சுட்டோம் அப்படின்னா வந்து, அதாவது பூவோடலாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒயிட் ரைஸும் ஒரு காயும் மட்டும் செஞ்சோன்னா போதும் அப்படின்ட்டு அதனால் கருணக்கிழங்கு குழம்பே வச்சுட்டேன். இது 2க்குமே மேட்ச் ஆகும். இட்லிக்கு செம்ம சூப்பராக இருக்கும், ஒயிட் ரைஸுக்கும் சூப்பராக மேட்ச் ஆகும். ஸோ அதனால் மார்னிங்கே கடகடன் ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ இனி வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து பூவோடு இதெல்லாம் போட்டு வருவாங்க, டான்ஸ் எல்லாம் குழந்தைங்க ஆடிட்டு வருவாங்க. ஸோ அதையெல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு ஜம்முன்னு ரெடி ஆகியாச்சு. ஸோ இன்றைக்கி இப்படி தாங்க ஃபுல்லாகவே ஜாலியாகவே போகும். முதல்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பெருசாக இதெல்லாம் போய் வேடிக்கையெல்லாம் பார்க்க போக மாட்டேன். அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினது கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஏஜ் ஆக ஆக பொறுப்புகள் அதிகமாகும், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எந்தளவு நம்ம பொறுப்பாக நடந்துக்கிறோமோ அந்தளவு நம்மளோட லைஃப்பையும் வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து ரசிக்கணும் அப்படின்ட்டு நானாக ஒரு மைண்ட் செட் பண்ணிவிட்டு எந்த ஒரு விஷயமாகட்டும் நம்ம வந்து நம்ம ஊரில் நடக்குது,
நம்ம குழந்தைங்க, பசங்க, பெரியவங்க எல்லாருமே வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு மாதமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதை போய் நம்ம வேடிக்கை பார்க்குறதுக்கு கூட நமக்கு கஷ்டம்னா எப்படி அப்படின்ட்டு இந்த டைம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட் கூட எப்போவுமே இல்லாத அதிசயமாக ஹாஃப் அ டே லீவ் போட்டிருந்தாரு. ஸோ இன்னுமே என்னோடய பொண்ணு இருந்திருந்தா அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவா. அவள் லீவ் இல்லை, அதனால் வர முடியலை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கும் வந்து நிறைய பொறுப்புகள் இருக்கும், நிறைய கவலைகள் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் நம்ம ஊரில் ஒன்று நடக்குது, நம்ம நாட்டில் ஒன்று நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து நம்மளோட பங்கேற்பு இருக்கணும். முடியலை அப்படின்னாலும் எங்களை மாதிரி வேடிக்கை பார்க்குறதுக்காவது நீங்கள் வந்து போய்க்கோங்க. எப்போவுமே நம்மளோட லைஃப் ரொட்டீனில் இருந்தோம் வைங்களேன், எந்த ஒரு இன்வால்மெண்ட்டுமே இல்லாத மாதிரி லைஃப் ஒரே மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா லைஃபே வந்து ரொம்ப போர் ஆகிடும். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ஃப்ரீ பண்ணணும், நம்ம வந்து ஒரு ஜாலியாக போகணும் அப்படின்னா ஒரு ட்ரிப்பு தான் அரேஞ்ச் பண்ணணும், டூர் தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம ஊர்லேயும் ஒரு ஜாலியாக ஒரு ஸ்பேஸ் பார்ட் கண்டிப்பாக இருக்கும். அங்கே போய் நம்ம என்ஜாய் பண்ணி பழகிக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருப்போம். ஸோ அது ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம வெளியூர் போய் டூர் போய் ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம ஊரில் இருக்கிற நமக்கு பிடிச்சமான பிளேஸில் போய் பழகிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகிற டைமில் நம்மளோட ஃபேவரட் டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு நினச்சிட்டு அந்த இடத்துக்கு ஓடிடணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த 3 நாளுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி என்னோடய ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் இட்லி அண்ட் கருணக்கிழங்கு குழம்பு. அதனால தான் எடுத்துகிட்டு வெளியே ஓடியாந்துட்டேன். இந்த ஸ்டெப்பில் உட்காந்து காற்று வாங்கிட்டு சாப்பிட்றப்போ ஐயோ சொர்க்கமே கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்தளவு சூப்பரான ஃபுட்டு அண்டு பிளேஸ். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு தான் கிளம்ப போகிறோம். அங்கே வந்து ஸ்பெஷலாக நம்ம போய் ஆடி பாடி கொண்டாட போகிறதில்ல, வேடிக்கை தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும், நீங்களும் பாருங்கள். நான் ரொம்ப நேரம் அதை வந்து போட விரும்பலை, ஏன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா, அதனால் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சூப்பராக போடுறேன். ஏன்னா ப்ரொஃபஷ்னலாக ஒரு வீடியோ எடுத்தவங்க எங்கள் ரிலேஷன்ஸ், அவங்ககிட்ட நான் வாங்கி வச்சுருக்கேன் அந்த வீடியோவை. ஸோ அதை கண்டிப்பாக போடுறேன், பாருங்களேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் தெரியாது. பட் ப்ரொஃபஷ்னல் எடிட்டர்ஸ் பண்ணுறப்போ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். போயிட்டு வந்தாச்சு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது போய் லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு அடுத்ததாக ஈவினிங் ராகு தீபம் எப்படின்னு பார்க்கலாம். ஈவினிங் ரெடி ஆயாச்சுங்க. செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ராகு தீபம் கொண்டு வர்றது அப்படிங்கிறது. ராகு தீபம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டம்மன் தாய்க்கு பிறந்த வீட்டிலேருந்து கொண்டு போகிற மாவிளக்கு சீதனம் தான் வந்து ராகு தீபமாக கொண்டு போவாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், இல்லை எப்போ முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அதனால சட்னியை ரெடி பண்ணி வச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் சட்னியை ரெடி பண்ணேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆச்சு, அதனால டின்னரை முடிச்சுட்டே ராகு தீபம் பார்க்க கிளம்பியாச்சுங்க. இந்த ராகு தீபம் கொண்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா, எங்களோட அழகு வீரர்கள் வந்து கத்தி போட்டு, அதாவது அழகு போட்டு தான் அம்மனை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. ஒவ்வொரு டைமும் வந்து அழகு போடுறப்ப தான் அம்மனும் வந்து அடுத்த ஃப்ரண்ட்டில் ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. அந்தளவு அம்மனுக்கு வந்து அந்த அழகு போடுறது அப்படிங்கிறது, அதாவது கத்தி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பசங்க ஒவ்வொருத்தரும் அதுக்காக, சிலருக்கு வந்து கத்தி போடுறப்ப ரத்தமே வந்துடும், இருந்தாலும் அந்த இடத்துல விபூதியை போட்டுட்டு மஞ்சள் போட்டுட்டு அப்படியே கண்டினியூவாக செஞ்சிட்ருப்பாங்க. அதை வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவு வந்து சூப்பரான ஒரு விஷயந்தான் அழகு போடுறது அப்படிங்கிறது. ஸோ அதை பார்க்க கிளம்பியாச்சு. டின்னர் எல்லாம் முடிச்சாச்சு. இனி வர்றதுக்கு எப்படியா இருந்தாலும் 11 மணி ஆகிடும். இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான். கிராஸ் ஆகி வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கூட்டம் பாருங்கள், செம்ம கூட்டமாக இருந்துச்சு. எட்டி விழுந்து பார்க்குறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு, அந்தளவு கூட்டம். பசங்க பாருங்கள், அந்த கையில் வச்சுருக்கிறது வந்து கத்தி தான்.
ஸோ அது பாட்டு பாடி கத்தி போடுவாங்க. சூப்பராக இருக்கும் நேரில் பார்க்குறப்போ. நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னென்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஃபுல்லாக வந்து கோயிலேருந்து ஒரு ரவுண்டு அப்படியே வந்துடும். 7:30க்கு கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் மறுபடியும் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 11 ஆகிடும். சின்ன ரவுண்டு தான், ஆனால் அவ்வளோ நேரம் எடுத்துக்கும். அப்புறம் இந்த வேஷம் போட்டு வர்றவங்க பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு விபூதி வச்சு விடுறப்போ குழந்தைங்க எதை கண்டும் பயப்பட மாட்டாங்க அப்படின்ட்டு அதையும் செய்வாங்க. இதுதான் கத்தி போடுறது, அதாவது அழகு போடுறதுன்னு சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள்.